ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத்து அதுலேருந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். போகும்போது வந்து ட்ரெயினில் தான் வந்து போனோம். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா போகும்போது 3 பேராக போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் வந்துடலாம். ஏன்னா 500 தான் வந்து கூட, 1000 தான் கூட, பரவாயில்ல. ஏன்னா 2 மணி நேரம் 1.25 நேரத்தில் ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 2 மணி நேரத்தில் வந்துச்சு. அதனால் ஃப்ளைட்லேயே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்லேயே நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ ஏர்போர்ட் ஹைதராபாத்லேருந்து இது வந்து ஏர்போர்ட்டுக்கு வர வழியில் உள்ள சீன்லாம் பாருங்கள். 2 பக்கமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் செடியும் பூக்களும் பிரமாதமாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஹைதராபாத்லேருந்து ஏர்போர்ட் வந்து 1 மணி நேரம் ஆகுது. வந்து 700 வந்து காருக்கு வந்து கிட்டத்தட்ட கேட்டாங்க. நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா பஸ்ஸுலேயே 300 கிட்ட கேட்குறாங்க. அதனால் வந்து கொடுத்து வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது 2 பக்கமும். அதுலேருந்து தான் வீடியோ வந்து ஆரம்பித்தேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட வீடியோ, அப்புறம் நிறைய கடைகள்லாம் இருக்குது. சும்மா இருக்கிறது கடைகள்லாம் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. அடிக்கடி 3 மாதம் 6 மாதம் ஒரு ஹைதராபாத் போவேன். கடவுள் புண்ணியத்தில் நல்ல காலேஜில் வந்து ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஹாஸ்டலில் வந்து சேர்த்தாச்சு. நல்லா வந்து சுற்றி பார்த்தாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடம், இன்னும் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அப்படி ஹைதராபாத்லேயும் பயங்கரமான ஒரு மழை பெய்யுது. அந்த மழை பெய்யுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சுற்றி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயில் இருக்குது. இப்படி நிறைய இடம் இருக்குது. அங்கேயும் வந்து மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது மலைகளுக்கு போது நில சரிவுகள் இருக்கிறதுனால எங்கேயுமே நாங்கள் போகல. ஊருக்குள்ளே ஹைதராபாத் உள்ளே வந்து நிறைய கோயில்கள் வந்து போனேன். மியூசியம், அப்புறம் வந்து லேகு, அப்புறம் எக்கச்சக்கம் கோயில், பெத்தம்மா கோயில், ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில், இப்படி நிறைய கோயில்கள்லாம் போனேன். அதெல்லாம் வந்து உங்கள் வீடியோ வந்து நிறைய எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது அந்த வீடியோ மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. ஹைதராபாத் அப்படின்னே போட்டே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் கிட்டத்தட்ட இப்போ 10,000 தாண்டிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ 3 வருஷமாக வந்து யூடியூப்பில் இருக்கேன். நான் வந்து 10,000க்கு மேலே வந்து வீடியோக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தாங்க. ஆரம்பத்தில் 1 பேர் 2 பேர் தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் போக போக 1000 ஆச்சு, 10,000 ஆச்சு, 1,00,000 ஆச்சு, இப்போ மில்லியன் ஆச்சு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஹைதராபாத் போகும்போது கூட நான் கூட நினச்சேன் நமக்கு பைசா வராது அப்படின்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு $5 $6 கிட்டத்தட்ட 10 நாள் வந்து வீடியோ போடல. 10 நாளைக்கு $50 $60 வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ எல்லையும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம். இப்போ காரில் வந்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து எடுக்கலை, இதுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தேன். ஹைதராபாத்தில் வந்து ஏர்போர்ட்டு வந்ததுக்கு வரப்போகுது அப்படின்னு 5 நிமிஷம் முன்னால் தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக மலைகள், பாறைகள். ஏன் எடுக்கலை அப்படின்னா, இன்னும் நிறைய 100 வீடியோகள் எடுத்தேன். கிட்டத்தட்ட 500 வீடியோ ஆச்சு. எக்கச்சக்கம் ஆகிடுச்சு. கெஸ்ட் ஹவுஸில் வைஃபை இருந்ததுனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே நான் அப்லோடு பண்ணிட்டேன். இருந்தாலும் மெமோரி ஃபுல்லாகி வந்து வலியுது. ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது அப்படின்னால தான் வந்து நான் எடுக்கலை. இல்லைன்னா இன்னும் கூட 200 வீடியோ வந்து போட முடியும். ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு வர வழியிலே ஏகப்பட்ட மலைகளாக தான் இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. மலைகளாக இருந்தது. அதெல்லாம் நான் எடுக்கலை. ஏன்னா ஏற்கனவே மெமோரி ஃபுல்லாகிடுச்சனால எடுக்கலை. எக்கச்சக்கம் வீடியோக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஃபோன் வேணும். மெமோரி நிறைய உள்ள ஃபோன்கள் வேணும். நான் வச்சுருக்கிறது வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மொபைல் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. அந்த மொபைலை வச்சு தான் மாதம் 10,000 15,000 சம்பாதிச்சிட்ருக்கேன். நியூ ஃபோன் இனிமேல் தான் வாங்கணும். நீங்கள் எல்லாம் நல்ல வீடியோலாம் வந்து பாருங்கள். இனிமேல் தான் வந்து இப்போ ஏர்போர்ட்டு வந்தாச்சு. ஏர்போர்ட் வந்தாச்சு பாருங்கள்.
இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்க்குறோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. நீட்டாக அண்டு க்ளீன் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ஏர்போர்ட்டில் வந்து பிரமாதமாக இருக்குது. அதாவது ஏர்போர்ட்டில் பொதுவாக வந்து நம்ம வெளியிடத்துக்கு போகும்போது வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எடுத்தவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஏன்னா எவ்வளோ கஷ்டம்னா, ஏன்னா லக்கேஜ் வச்சுருப்போம் நிறைய. தோளில் பேக் மாட்டிருப்போம், தோல்லையும் மாட்டிருப்போம், கையிலையும் வச்சுருப்போம். அதுபோக கீழே வந்து நம்ம பார்த்து போனோம். இப்படி மொபைலை வச்சுட்டே போகும்போது யாருமே இல்லாத மோதிடக்கூடாது. அப்புறம் நம்ம லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்னா, கையில் வச்சு 2 இதில் வச்சு இப்படி கையில் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டே போனோம். யார் மேலே மோதாமல் லக்கேஜ் வைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து போயிருக்கேன். இங்கேயே ஸ்கேன் எடுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லாம் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கேயே இந்த ஏர்போர்ட்லேயே இருக்குது பாருங்கள். பிரமாதமாக இருக்குது. கடைகள் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. போகிற ஃபுல்லாகவே கடைகள் தான். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுக்கலை, போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. கையில் லக்கேஜ் வச்சுட்டு ஒத்த கையில் வச்சு ஒரு கையில் அப்படி சொருகிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதனால் வீடியோ வந்து பாருங்கள். கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கடைகளாக வந்து இருந்தது. இது எல்லாமே ஹைதராபாத்தில் இவ்வளோ கடைகளா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. ஹைதராபாத் ஊர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது. ஃபுல்லாகவே செடிகளும் மரங்களும் கொடிகளும் பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் நெரிச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏகப்பட்ட மர செடி கொடிகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பாலம் இருக்குன்னா அந்த பாலத்துக்கு கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி கொடிகள்லாம் பார்க்குது. ஒரு பக்கம் இருந்தால் முடிஞ்ச வரை இந்த பார்த்திங்கன்னா 2 சைடும் ரோட்டில் கூட 2 சைடும் மரங்களாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஊர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் செடிகள். அதுவும் இப்போ நாங்கள் வந்த நேரம் வெயிலும் இல்லை, அதே சமயம் லேசான மழை துறரோட ரொம்ப அருமையாக இருந்தது. கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. அருமையான ஒரு கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து நாங்கள் வந்து போய்கிட்டுருக்கோம். எங்கள் கேட் நம்பருக்கு வந்து போய்கிட்டுருக்கோம். 9க்கு போகணும் அப்படின்னு நாங்கள் போய்கிட்டுருக்கோம். எவ்வளோ சூப்பராக கடைகள்லாம் வந்து இருக்குது பாருங்கள். இங்கே வந்து எதுவும் நாங்கள் சாப்பிடலை. நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னா, இங்கெல்லாம் 300 400 சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் எப்போவும் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவோம். அங்கே வந்து பார்த்தா 40 50 தான். அங்கேயிருந்து ஒரு பொட்டலம் வந்து வாங்கின்னு வந்துட்டோம். 2 பொட்டலம் வந்து வாங்கிட்டோம். ஒரு இட்லி ஒரு வடை. எனக்கு ஒரு இட்லி வடை, 2 பேருக்கு இட்லி வடை வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அலோடு கட்டினா இங்கே வந்து உட்காந்து நீங்கள் சாப்பிட போகிறோம் சரின்ட்டு நாங்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சாப்பிடல. நீங்களும் ஏதாவது தங்கியிருந்தால் அதுமாதிரி வாங்கிட்டு வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாருமே லக்கேஜ் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க, சில பேர் குறைய எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேக் தான். வரும்போது நிறைய கொண்டு வந்து இப்போ 2 பேக் தான். இங்கே ஏதாவது வாங்கினோமா கேட்டால் ஒன்றுமே வாங்கலை. ஸ்மார்ட் பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. விலை வந்து கம்மியாக இருக்குது, அதே சமயம் குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ போட்டிருக்க ஒரு பிங்க் கலர் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேன். ரொம்ப அருமையாக இருந்தது. அதே ஒரே ஒரு குர்த்தி வாங்குவோன்னு ஆசைப்பட்டு ஒன்று வாங்கினேன். ரொம்ப அருமையாக இருக்குது. சரி அப்போ அடுத்த தடவை போகும்போது கண்டிப்பாக நிறைய குர்த்தி வாங்கலாம் அப்படின்ச்சு. அதுமாதிரி பாத்திரம்லாம் வாங்க முதல்ல இது தெரியாது. லக்கேஜ் வந்து நம்ம 2 3 ட்ரெஸ்ஸு கொண்டு போனால் நிறைய ட்ரெஸ் ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய நம்ம ட்ரெஸ் கொண்டு போனால் அதை குறைச்சி வந்து கொண்டு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு கிளம்பிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நேரத்தில் 4 ஃப்ளைட்டு 5 ஃப்ளைட்டு அப்படின்னு கிளம்பிக்கிட்டே இருக்குது. முதல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம கம்மியாக வந்து கொண்டு போகணும். கம்மியாக கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எது என்ன வாங்கணுமோ வாங்கலாம். லக்கேஜே நம்ம அடைச்சிக்கிட்டு போயிட்டோன்னா அந்த ஊரில் வாங்கும்போது நமக்கு 2 பேக்குகள் 3 பேக்காக வந்துடும். ஃப்ளைட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாருங்க. ஃப்ளைட்டு கிளம்பி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நேரத்தில் 4 ஃப்ளைட்டு 5 ஃப்ளைட்டு இந்த பக்கம் கிளம்பிக்கிட்டே தான் இருக்குது ஃப்ளைட்டு. என்னால் எடுக்க முடியல சொல்லலாம். அழுக்க வீடியோ எடுத்திருக்கேன். என்ன இந்த பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது, அந்த பக்கம் ஒரு ஃப்ளைட்டு கிளம்புது. எத்தனை ஒரு ஃப்ளைட்டு பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. இதே கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்தா நமக்கு போர் அடிக்கும். அதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருக்கலாமே. நாங்கள் கூட நினச்சோம் 1 மணி நேரம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், வேலையை முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருக்க போகிறோம். அதுக்கு இங்கே வந்தோன்னே பாருங்கள் இந்த ஃப்ளைட் கிளம்புறதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல.
ரொம்ப அருமையாக இருக்குது. முதல்ல வந்து நமக்கு நிறைய சார்ஜ் வேணும். ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய எல்லா இடத்துலையும் சார்ஜ் வந்து வச்சுருக்காங்க. சார்ஜ் வந்து நீங்கள் வேணும்னா சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். எவ்வளோ நம்ம வீடியோ எடுத்து எடுத்து போதும். முதல்ல வந்து வீடியோ நம்ம எடுக்காத காரணம் வந்து நிறைய இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கையில் லக்கேஜ் இருக்குது. 2வது மொபைல் சார்ஜ் வந்து கம்மியாகிடுது பாருங்கள். இங்கேருந்து ஃப்ளைட்டு தெரியும்னு நினச்சி தான் எடுத்தேன். ஆனால் இங்கேருந்து வெள்ளையாக தான் தெரியுது. ஏன்னா அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கிறதுனால எதுவும் தெரியல. சேரில் உட்காந்துருக்கிறதுல பாருங்கள், ஃப்ளைட்டு பக்கத்தில் தெரியுது. ரொம்ப பெருசாக இப்போ அருமையாக இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரே நேரத்தில் இவ்வளோ ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 25 ஃப்ளைட்டை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு 2, 3 ஃப்ளைட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் இந்த ஃப்ளைட்டு வரதும் ஃப்ளைட்டு போகிறதும் ஏர்போர்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இனிமேல் வந்து ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் தான். நியூ டெல்லி டு ஹைதராபாத் வந்து 1.25 மணி நேரம் தான். ஆனால் வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து மேலே வந்து ஃப்ளைட்டில் போகும்போதே வந்து சொன்னாங்க மோசம் கராப் ஆகிடுச்சு. அதாவது சில இடங்களில் வந்து மோசம் கராப் ஆனதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 20 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அதனால் 2 மணி நேரம் கழிச்சு 1.25 மணி நேரத்தில் வர வேண்டிய ஃப்ளைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் வந்துச்சு. என்ன கொஞ்சம் வந்து மேலே வந்து கிளைமேட் சரியில்லை. ஏன்னா மழை அப்படின்னால கொஞ்சம் வந்து கிளைமேட்டு சரியில்லை. இதுதான் 2 மணி நேரம் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, டெல்லியிலேருந்து ஹைதராபாத்துக்கு 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் நீங்கள் போகணும். அதாவது சாயந்தரம் 7 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா, மறுநாள் சாயந்தரம் 7 மணிக்கு தான் உங்களால் போக முடியும். ஒரு நாள் நைட்டு தூங்கினாலும் காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும். அதுக்கு வந்து பார்த்தா 2 மணி நேரங்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. 2 மாதம் 3 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணினா நம்ம வந்து போயிடலாம். ஈஸியாக வந்து போயிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். ஆனால் என்ன ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது கொண்டு போகிறது இப்போ நிறைய செக்கிங் வந்து இருக்குது. இப்போ ட்ரெயினில் வந்து நம்ம நிறைய கொண்டு போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நிறைய செக்கிங் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டிஷன் இருக்கிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லக்கேஜை தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு நிலமை வந்து இருக்குது. வரும்போது நிறைய லக்கேஜ் இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே வந்தோம். இங்கே ஃப்ளைட்டு வந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. எடுக்க போய் உட்கார கூட போய் சேரில் உட்காரலான்னா உட்காரவே மனசு வரல. ஃப்ளைட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 ஃப்ளைட்டு பறந்து மேலேருந்து வருது. அதுக்குள்ளே 2 ஃப்ளைட்டு மேலே போகுது. அதனால் இப்போ வந்து பார்க்கணுன்னா ஃப்ளைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் தெரியுது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா யார் என்ன அப்படி தெரியல சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்தா நிறையவே நான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கிறதுனால ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோ கிளியராக வந்து தெரியல. நிறைய இடத்துல வந்து நான் உங்களுக்கு நீங்கள் ஹைதராபாத் சுற்றுலா பார்த்தீங்கன்னா போதும் நிறைய இடத்துல வந்து நான் வந்து போட்டிருக்கேன். என்னோடய ஃபோட்டோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு வாரம் வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ராத்திரி நாங்கள் கிளம்பினோம். சனிக்கிழமை சாயந்தரம் வந்து போனோம். அதே மாதிரி சனிக்கிழமை வந்து கிளம்பி நாங்கள் வந்தாச்சு. ரொம்ப வந்து சூப்பராக வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஒரு வாரத்தில் நல்லா ஹைதராபாத்தை சுற்றி பார்த்தோம். பிடிச்சதா அப்படி கேட்டால் வந்து லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் வந்து நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், ஹிந்தி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் பேசுகிறவங்கள நான் பார்க்கவே இல்லை. இப்போ இதுவரையும் வந்து ராமானுஜரில் ஒருத்தர் மட்டும் தான் தமிழில் வந்து பேசினார். மற்றபடி எல்லாமே ஹிந்தி வந்து பேசுகிறாங்க. இருந்தாலும் முக்கால்வாசி ஃபுல்லாகவே தெலுங்கு தான் பேசுகிறாங்க. தெலுங்கு வந்து அவங்க பேசுகிறது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. ஹிந்தி பேசுங்க அப்படி சொன்னாலும் அவங்க தெலுங்கில் தான் வந்து பேசுகிறாங்க. ஹிந்தி வந்து தெரியறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். தெரிய மாட்டேங்குது நமக்கு.
ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறுறது எல்லாமே வந்து தொடர்ந்து நான் வீடியோ வந்து எடுத்துருக்கேன். தொடர்ந்து வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஏர்போர்ட் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கெல்லாம் வந்து பார்க்க, பொதுவாக பஜார் அது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்க்க முடியாது. ஊரில் அது ஹைதராபாத் பார்த்த வரையும் ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குப்பை அப்படிலாம் எதுவுமே வந்து பார்க்கவே முடியாது. ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே இடத்துல குப்பை, அதெல்லாம் நீட்டாக வந்து எங்கே பார்த்தாலும் பெருக்கிக்கிட்டு இருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லா இடமுமே. தனியாக போனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு வந்து தெரியல, பார்க்கலாம். தனியாக வந்து ஊருக்கெலாம் வந்து நான் வந்து பொதுவாக தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் வந்து தனியாக போயிருக்கேன். வேறு எந்த இடத்துக்கு நான் தனியாக போனது கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடிக்கடி போகிறதுனால அப்படி இப்போ 3 மாதம் 4 மாதம் போகிறதுனால தனியாக தான் போக வேண்டியது இருக்கும். அதனால் வந்து தனியாக போக வேண்டியிருக்கு. எப்படி இருக்கும் அப்படி பார்க்கலாம். சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து பெருசாக தெரியுது. தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்கள். ஃப்ளைட் வந்து போய்கிட்டே இருக்குது. பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லா தெரியும். இப்போ வந்து சின்ன ஸ்க்ரீன்னால் மொபைலில் பார்க்கும்போது வந்து தெரியாது. இதே வந்து நம்ம டிவியில் போட்டு பார்க்கும்போது தெரியும். நிறைய வந்து ஃப்ளைட் வந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தோம். நிறைய இன்னும் ஃப்ளைட்டு வந்துக்கிட்டே இதாக எவ்வளோ நேரம் தான் ஃப்ளைட்டை வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கடையை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார் ஹஸ்பண்டு. சரி சொல்லிட்டு நேரம் வந்து நிறைய கடைகள் இருந்தது, கடையெல்லாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்தேன். இந்த கடையை ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் பிரமாத வாக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜார் வீடியோ நிறைய போட்டிருக்கோம். அதுக்கும் இப்போ இங்கே போட்டதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இங்கே எல்லா கடையும் வச்சுருக்காங்க. விசாரித்து பார்த்தா தான் விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பெரிய வெங்கடாஜலபதி வச்சுருக்காங்க, என்ன அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெங்கடாஜலபதி
மொபைல் கடை எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000, 4000, 5000ன்னு இருக்குது. பேக்கு இது யாராவது வாங்குறாங்களா கேட்டால் எக்கச்சக்கர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய விலை வாங்க மாட்டாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்ததில் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய லேடிஸ் வந்து இந்த ஹேண்ட்பேக் அதெல்லாம் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலான்னு பார்த்தேன். 5000 போட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஹேண்ட்பேக் பார்த்தேன், அது வந்து 8000 போட்டிருந்தாங்க. இப்படி நிறைய ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸும் அப்படி தான் 5000, 8000, 10,000, 20,000, 25,000 இப்படி தான் வந்து வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக தான் இருந்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ட்ரெயினில் போயிட்டோம். அந்த ட்ராவல்ஸை வந்து வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் வந்து ஏன்னா போகும்போது வந்து டிக்கெட் கிடைக்கல, வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டோம். எது வந்து வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போகிறது வசதியா, ஃப்ளைட்டில் போகிறது வசதியா, 1000 தான் வந்து டிஃப்ரென்ஸு. ரொம்ப ஏன்னா நம்ம ஏசியில் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, சாப்பாடோடு சேர்த்து 4000 வாங்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4500 கம்மியாக கூட ஒரு 500 தான் நமக்கு கூட ஆகும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன ஹைதராபாத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. நீங்கள் ட்ரெயின் வந்தீங்கன்னா அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோவில் ஒரு 200 கொடுத்து நீங்கள் போயிடலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 700 கொடுத்தா தான் நீங்கள் காரில் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் தான் ஹைதராபாத் ஊருக்குள்ளே வரணும். அதான் ஒரு கஷ்டம். அதனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய செக்கிங் அதுன்னு இருக்குது. லக்கேஜ் கொண்டு வர முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஃப்ளைட்டில் வந்து இருக்குது. ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் ஈஸியாக வந்து ஏறி நம்ம வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஒரு அனுபவம் சொல்லலாம். ட்ரெயினில் வர்றது ஒரு அனுபவம். எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா, ஹஸ்பண்டோடு வரும்போது நான் வந்து ஃப்ளைட்டில் வந்துடுவேன். மற்றபடி தனியாக வந்துச்சுன்னா நான் இதுவரையும் ஒரே ஒரு தடவை தான் வந்து தனியாக வந்து ஃப்ளைட்டில் வந்து ஒரே ஒரு தடவை தான் வந்து போயிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு சீரியஸாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளைட்டில் வந்து அவசரமாக போக வேண்டியதாக இருந்தது. பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பார்த்து 2 மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே தடவை தான் ஃப்ளைட்டில் போயிருந்தேன். மற்றபடி நான் போனதே இல்லை. திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ் கழிச்சு நான் தனியாக தான் வந்தேன். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து போனேன். மதுரை ஏர்போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் டெல்லிக்கு போனேன். இங்கே பாருங்கள் கடையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் போது 1 மணி நேரத்துக்கு என்ன பேசுவோம் அப்படின்னு தெரியல. அதனால் எல்லாத்தையுமே எல்லா அனுபவத்தையும் நான் பேசிகிட்ருக்கேன். எல்லாருமே இந்த ஃபுல் வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரில. ஸ்கிப் பண்ணி தான் பொதுவாக பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ பார்த்த வரையும் போதும் ஏதோ பார்ப்பாங்க. நிறைய வந்து முடிஞ்ச வரையும் கொஞ்சம் பாருங்கள். இதுமாதிரி ஃப்ளைட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய தூக்கம் வந்துச்சு. இருந்தாலும் கூட தூங்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது 2-3 தடவை ஃப்ளைட்டு தூரத்தில் போயிருந்தது. ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து அங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரிஞ்சு. நமக்கு எப்படி இங்கேருந்து தெரியுதோ அதே மாதிரி ரொம்ப சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. டக்குன்னு நான் மொபைலை வந்து எடுத்து அதை பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணி அது பார்க்குறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது போயிடுச்சு. இன்னொரு தடவை 2-3 தடவை எடுத்திருக்கேன். ஆனால் தெரியுதான்னு தெரில தள்ளி. ஏன்னா சின்னதாக தான் அங்கேயும் தெரியுது. ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நம்ம ஒரு ஃப்ளைட்டை பார்க்குறது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். எல்லாமே இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெயின்லேயும் போக பழகிக்கணும், இதில் பழகிக்கணும், எல்லாத்துலேயுமே போய்க்கணும். அதுதான் நல்லது. நேரத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போய்க்கலாம். ஆனால் ஏர்போர்ட்டு போய் அப்புறம் வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து நம்ம போய்க்கலாம். அது 24 ஹவர்ஸ் தான். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,35,000 கிட்ட வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. ஏப்ரல் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 லேக் வந்து வந்துருச்சு நினைக்கிறேன். ஒரு மார்ச் ஏப்ரல் கிட்ட தான் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ ஷார்ட்டாக வந்து இவ்வளோ வந்து 35,000 கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போ 3-4 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2,00,000 வந்துடும். அது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே 30ன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தா இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு நான் 2,00,000 கண்டிப்பாக தொட்டுருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா யூடியூப்பில் வரும்போது 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னோடனே நான் நினச்சேன், என்னால் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் கொண்டு வர முடியாது, 4000 வருஷம் லைஃப் ஃபுல்லாக உட்காந்தா கூட இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி தான் சும்மா தான் நான் யூடியூப் பண்ணினேன். ஆனால் 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 6500 வாட்ச் ஹவர்ஸும், வெறும் 15 நாள் தான் 6500 வாட்ச் ஹவர்ஸும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6500 வாட்ச் ஹவர்ஸு அண்ட் 5000க்கு மேலே வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து வாங்கிட்டேன். 6000 இருக்கும்போதே மானிட்டைசேஷன் வாங்கி உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்போ மானிட்டைசேஷன் வாங்கின புதுசில் யாருமே வந்து பார்க்குறதில்ல. மிஞ்சி போனால் 10 பேர் 20 பேர் தான் வந்து பார்த்தாங்க. ஒரு மாதத்துக்கு என்னுடைய சம்பளம் எவ்வளவு பார்த்திங்கன்னா $1/4 $1/2 அப்போ $40, அப்புறம் $1/4 இப்படி தான் வந்துச்சு. 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட பைசாவே வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி 10 வீடியோ நான் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். யாருமே வீடியோ பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. அந்த 10 பேர் பார்க்குறாங்களே, இந்த 10 பேருக்காக, அந்த 20 பேருக்காக, அந்த 50 பேருக்காக நான் வந்து வீடியோக்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடினாங்க. 100 பேர் பார்த்தாங்க, 1000 பேர் பார்த்தாங்க, 10,000 பார்த்தாங்க, லட்சம் பார்த்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 மில்லியன் வந்து டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் என்னுடைய வீடியோ இதுவரையும் பார்த்துருக்காங்க அப்படின்னா 55 மில்லியனில் வந்து இருக்குது. நம்ம தாண்டி வந்து இப்போ போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்து 3 வருஷம் ஆச்சு. நான் யூடியூப் வந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 மாதமாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து எனக்கு 10,000 வந்தது, அப்புறம் 20,000 வந்தது, அப்புறம் ஒரு மாதம் 30,000 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் வரவே இல்லை. போன மாதம் 10,000 வந்து இப்போ $100 ஈஸியாக வந்து ரீச் பண்ணுவேன். நிறைய வீடியோக்கள் ரொம்ப $100 ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. ரொம்ப கடுமையாக உழைச்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. உங்களுக்கு $100 வருது. $100 ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏர்போர்ட்டை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய மரங்கள், தென்னை மரங்கள் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து எல்லோரும் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ டைம் ஆகிடுச்சு. செக் பண்ணியாச்சு. செக்கிங் முடிஞ்சு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம் பாருங்கள். அங்கேருந்து ஃப்ளைட்டு தெரியுது பாருங்கள். இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். அப்போ கூட ஒரு கையில் லக்கேஜ் வச்சு கையிலே தூக்குற மாதிரி 2 இருந்ததுனால
நான் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டே வந்து எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். பக்கத்தில் வந்து தெரியும் போது இங்கே பாருங்கள். எல்லாருமே ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஃப்ளைட்டு கிளம்பும்போது நாங்கள் வந்து நான் வந்து எடுக்கலை. ஃப்ளைட்டு கிளம்பும்போது மொபைல் வந்து அலௌடு இல்லை. நாங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கலை. ஹேண்ட்பேக்கில் அதுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்தேன். அதனால தான் கிளம்புறத எடுக்க முடியல. அதனால் வச்சுருந்தேன் அப்படியே அங்கே ஹேண்ட்பேக்கில் வச்சு மேலே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கிளம்பி மேலே பறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து மொபைலை வச்சு எடுக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு. எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளேன்ட்டு வானம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வானம் வந்து தெரியுது. ஃப்ளைட்டில் வந்து நம்ம உட்காரும்போது நமக்கு வந்து சூப்பராக எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளேன்னு இங்கே பாருங்கள், வெள்ளை வெளேன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வானங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து கீழே வந்து இங்கேருந்து பார்க்க கீழே பார்த்துப்போம். எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெளேன்னு அப்படியே புகை மாதிரி அப்படியே வானம் வந்து வருது. தொடர்ந்து வந்து வீடியோ எடுத்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுக்கல. அதனாலே வந்து நிறைய வந்துடுச்சு. பிரமாதமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் ஒரே ஒரு வீடியோவாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள்.
பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே வந்து ஈவினிங் நேரத்தில் போனீங்கன்னா, இது வந்து காலையில் 10 மணி ஃப்ளைட்டு கிளம்புற டைம் என்ன அப்படின்னு பார்த்தா 10 மணி. இதே வந்து ஈவினிங்கில் போனால் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடது சிவப்பு, அந்த வானம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் மாறிடும். அப்போ அந்த மேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செக்க செவேன்னு தெரியும். பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கும். அந்த சிகப்பில் வந்து ஃப்ளைட்லாம் போகும்போது கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 6:30 7 அப்படிங்கும்போது லைட்டு போட்டுருவாங்க. இப்போ ஹைதராபாத்தில் டெல்லியிலலாம் லைட் போடும்போது இங்கேருந்து பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் லைட்டாக பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்கும். நாங்கள் வந்தது மார்னிங் 10 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னால வந்து பார்த்தோன்னா வெயில் அப்போ தான் அடித்ததுனால எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையேன்னு வந்து தெரியுது. ஈவினிங் டைம் நைட் டைம் வந்து ஃப்ளைட்டு வந்து பார்க்குறேன். ஏன்னா காலையில் வந்துச்சு அப்படின்னா 12 மணிக்கு வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நெட்ஒர்க்கே இல்லை. அப்புறம் கார் கிடச்சி வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கு. ஹைதராபாத்லேருந்து இங்கே வரத்துக்கு 2 மணி நேரம் தான் ஆயிடுது. ஆனால் ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரத்துக்கு நெட்ஒர்க் இல்லை, காரே கிடைக்கல. அப்புறம் காரை வச்சு கடை போய் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக வந்து பார்த்தா மணி 3 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். இதே வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா நம்ம நேரம் ஒரு 1/2 ஹவரில் ஆட்டோ பிடிச்சி வந்துடலாம். அதுதான் ஒரு வசதி. வரதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி ரொம்ப வசதியாக இருக்கிறது அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன். அதுதான் அந்த ட்ரெயினில் வந்து வசதியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தொடர்ந்து வந்து இந்த வீடியோக்கெல்லாம் வந்து பாருங்கள். இந்த மேகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா மேகங்கள் அங்கேருந்து அந்த பார்க்கும்போது அப்புறம் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் போது இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. மேகத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப வந்து பார்க்க வந்து ஆனந்தம்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இருக்குது. சில இடங்களில் மேகம் வந்து அதிகமாக வந்து வருது, சில இடங்களில் குறைய வந்து வருது. அது வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
பொதுவாக ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுவாங்க. இப்போ தூக்கம் வந்து அப்படி வந்தது. நான் ஒரு 10, 15 நிமிஷம் தான் வந்து 2 மணி நேரத்தில் தூங்கினே சொல்லலாம். ஏன்னா தூங்கினேன்னா வீடியோ எடுக்க முடியாது. ஒன்று நம்ம தூங்க தான் முடியும், வீடியோ வந்து எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூங்காமல் வந்து இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பக்கத்தில் வந்துடுச்சு, கீழே இறங்கிடுச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் கீழே வந்து தெரியுது. கட்டடங்கள்னால் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் வந்து சின்னதாக தெரியும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஆட்டோவிலே போகும்போது பெருசாக வந்து அபார்ட்மெண்ட் தெரியும், அப்படி பிக் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வந்தாச்சு, டெல்லி வந்தாச்சு. ஃப்ளைட்டு வந்து கீழே இறங்க போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது. இதை ஃபுல்லாகவே நான் வந்து வீடியோ எடுத்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து சில இடத்துல ரொம்ப வரும்போது கார்லாம் தெரியுது, கார் வந்து தெரியுது, ரோடு தெரியுது. அப்புறம் இங்கேருந்து நிறைய மழை பெய்யும், டெல்லியில் பயங்கரமான மழை அப்படின்னால எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணியாக தான் தெரியுது. எக்கச்சக்கம் அங்கங்கே தண்ணி வந்து தேங்கியிருக்கு. வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து தெரியுது. இங்கே பார்க்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கறதுக்கே நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குங்க. வேறு எங்கே பார்த்தாலும் காடுகள் வந்து அடர்த்தியாக தெரியுது. அப்புறம் சின்ன சின்ன வீடுகள்லாம் வந்து தெரியுது. இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாம். பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது.
எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்க நிறைய வந்து செடிகள் மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நமக்கு வந்து தெரியுது. பாருங்கள் இப்போ வந்து இப்போ ஃப்ளைட்டு வந்து இறங்க போகுது. சில இடங்களில் வந்து க்ளவுட்ஸ் அதிக அளவு வந்துடுது. இங்கே பாருங்கள் இப்போ பயங்கரமாக வந்து க்ளவுட்ஸ் வந்து வெள்ளை வெள்ளைன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே சில இடம் போகும்போது ஃபுல்லாகவே வந்து சூழ்ந்துருது, அப்படியே வந்து ஆயிடுது. அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ பாருங்கள் க்ளவுடு வந்து இப்போ மழை வந்து டெல்லியில் மழை வந்து அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு பயங்கர க்ளவுடாக இருக்குது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து தாண்டி வந்து போகும்போது இப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் வந்து நல்லா வந்து இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ வானம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து தெரியுது பாருங்கள். இடையில கொஞ்சம் தான் பிளாக்காக இருந்தது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருந்தது. இப்போ ப்ளூ கலர் வந்து தெரியுது. இப்போ இங்கே வந்து நாங்கள் வரும்போது டெல்லியில் வெயில் தான் அடிச்சுது, மழை இல்லை. நேற்று தான் வந்து மழை, நேற்று நைட்டு மழை பெஞ்சு, இன்றைக்கி காலையில் லேசான ஒரு மழை தான், ரொம்ப அதிகமான மழை இல்லை. நாங்கள் வரும்போது நல்ல சரியான வெயில், கரெக்டாக 12 மணிக்கிட்ட நாங்கள் இங்கே வந்தோம். அப்போ நல்லா தான் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஃப்ளைட்டு வந்து இறங்க போகுது. இங்கேருந்து பாருங்கள், நிறைய வீடுகள்லாம் வந்து தெரியுது. பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னால நிறைய வீடுகள் தெரியுது, ரோடு தெரியுது. சின்ன சின்னதாக அந்த ரோட்டில் கார்கள் போகிறதெல்லாம் வந்து தெரியுது. அபார்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நமக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ வந்தாச்சு. நல்லா வந்து இறங்க போகுது. பக்கத்தில் வந்தாச்சு. டெல்லி வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து நான் எடுத்துருக்கேன். வெளியில் வரதுலையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இறங்கி வந்து ஏர்போர்ட்லேயே வந்து அழகாக சூப்பராக இருந்து அதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் வந்து பாருங்கள், மறக்காமல் டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கையில் முத்திரை மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காங்க, வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் லக்கேஜ் இருந்ததுனால வந்து ஹஸ்பண்ட் முன்ன போயிட்டார், நான் போயிட்டேன். ஆனால் இங்கே நின்று எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோலாம் வந்து எடுத்துக்கிறாங்க. டைம் இருந்தால் நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போய்க்கலாம். லக்கேஜ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்கிறதே கிடையாது, டைம்லாம் போயிடுறது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ எல்லாமே பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் போய் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.